குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இப்போ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோமோ அதோட கண்டினியூஷன்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இப்போ வந்து ஏங்கிற செட்டு வந்து A1, A2, AN. இது சப்செட் ஆஃப் R, D. Dங்கிறது யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸில் எடுத்துட்டோம். ஸோ இது வந்து ஃபைனைட் செட். ஓகேங்களா? இப்போது இதுக்கு ஓப்பன் செட் பார்க்கலாமா? இந்த செட்டு ஓப்பனாக இருக்காது, ரைட்டா? ஏன்னா ஹோல் ரியல் லைனில் எடுத்து ஒரு பாயிண்ட் எல்லாமே பாயிண்ட் ஃபுல்லாக ஐசோலேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இன்டீரியர் ஏ வந்து எம்டி செட் வந்துடும். இப்போ அதனால் ஏ இஸ் நாட் ஓப்பன் இன் ஆர் வித் ரெஸ்பெக்ட் யூஸ்வல் மெட்ரிக். க்ளோஸ்டு வருமா பாருங்கள். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா தட் இஸ் ஏ ஹேஸ் நோ இன்டீரியர் பாயிண்ட். ஏ ஹேஸ் நோ interior points on R, ரைட்டா? க்ளோஸ்டு வருமா பாருங்க. க்ளோஸ்டு இங்கே வரும்னா எம்டி செட்டு தான் வரும். ஓகே. ஸோ இப்போ இந்த ஒரு பாயிண்ட் A1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதாவது ரியல் நம்பரை ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். ஸோ நெய்பர் கூட்டு வரைஞ்சிருவோம். அது இதில் இருக்குன்னு அவசியம். ஏல இருக்கிற மாதிரி நம்மளால் வரைய முடியாது. ஓப்பன் பார்ட்ஸ் நமக்கு கிடைக்காது. அதனால் டெரைவ்டு செட் வந்து எம்டி செட் வந்துடும். ஓகே. இப்போ ஏ க்ளோஸர் கண்டுபிடிக்கும் போது ஆக்சுவலாக இந்த டெஃபினேஷன் போட்டால் கரெக்டாக வந்துடும். டெரைவ்டு செட் ஆஃப் ஏ சப்செட் ஆஃப் ஏ இப்படி வந்துச்சுன்னா க்ளோஸ்டு வந்துடும். இப்போ எம்டி செட் இஸ் ஆல்வேஸ் சப்செட் ஆஃப் ஏ. அதனால் என்ன வந்துடும்னா ஏ இஸ் க்ளோஸ்டுன்னு வந்துடும். க்ளோஸ்டு இன் ஆர்னு வந்துடும். இப்போ இந்த இது போட்டாலும் அதான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ both are same. ஏ இஸ் க்ளோஸ்டு இன் ஆர். அப்போது இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா therefore ஏ ஹேஸ் no limit point. இப்போ ஒரு ஃபைனைட் செட்டுக்கு லிமிட் பாயிண்ட்ஸ், ஒரு ஃபைனைட் செட்டுக்கு என்ன கிடைக்காதுன்னா லிமிட் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. ஏ ஹேஸ் நோ லிமிட் பாயிண்ட்ஸ் இன் ஆர், கரெக்டா? இப்போ ஃபைனைட் செட்டுக்கு லிமிட் பாயிண்ட் எப்பயுமே இருக்காது. இன்டீரியர் இருக்காது, இதுவும் லிமிட் பாயிண்ட்டும் இருக்காது. இப்போ அதனால் என்ன ஆயிரும்னா இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே என்ன ஆயிரும்னா ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸ் வந்துடும். ஐசோலேட்டட் ஆஃப் ஏ வந்து என்ன வந்துடும், அது செட்டுக்குள்ளே இருக்குது, அது லிமிட் பாயிண்ட் இல்லாமல் இருக்கப்போ ஹோல் செட் வந்துடும். அப்போ every point of A is an isolated point of A. அதனால இது டிஸ்கிரீட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தனித்தனியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஐசோலேட்டட் பாயிண்ட் பார்த்தாச்சு, க்ளோஸ்டு பார்த்தாச்சா? ஃபர்ஸ்ட் பவுண்டட் வருமா? பவுண்டட் வந்துடும். ஸோ ஏ இஸ் பவுண்டட் வந்துடும். பவுண்டட் இன் ஆர். அதே நேரத்தில் பெர்ஃபெக்ட் வருமா பாருங்கள். ஏ க்ளோஸர் என்ன வந்துடும்? ஆக்சுவலாக பெர்ஃபெக்ட்னா ஏ இஸ் சப்செட் ஆஃப் டெரைவ்டு செட்டுன்னு சொல்லலாம். இப்போ ஏங்கிறது நான் எம்டி செட்டு. இப்போ நான் எம்டி செட்டு சப்செட் ஆஃப் எம்டி செட்டு வராது. அதனால் ஏ இஸ் நாட் பெர்ஃபெக்ட். கரெக்டு தானே? ஓகே. அடுத்து டென்ஸு வரவே வராது. இந்த டிஸ்கிரீட் ஸ்பேஸில் எங்கே டென்ஸ் வரப்போகுது? So A is not dense in R. A is not dense in A. Nowhere dense வருமா பார்க்கலாமா? Nowhere dense. Interior of ஏ க்ளோஸர் கண்டுபிடிக்கணுமா? ஒன் செகண்ட். இன்டீரியர் ஆஃப் ஏ க்ளோஸர் கண்டுபிடிக்கணும். அது வந்து எம்டியாக வந்தால் நோவேர் டென்ஸ். ஓகே. இன்டீரியர் ஏ க்ளோஸர் என்ன வந்துடும்? இன்டீரியர் ஆஃப் இது எம்டி செட்டு தானே? எம்டி செட்டு வந்துடுச்சு. அப்போ therefore this is nowhere dense. A is nowhere dense in R. ஓகே, ரைட். அடுத்து என்ன பார்க்கலாம்னா செப்பரபிள் வந்துடும். ஓகேங்களா? செப்பரபிள் பிரச்சனை இருக்காது. ஏன்னா இது ஒரு கவுண்டபிள் செட்டு. ஓகே, அதனால் செப்பரபிள் வந்துடும்.
நெக்ஸ்ட் வந்து பவுண்ட் இது எக்ஸ்டீரியர் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ்டீரியர் ஆஃப் ஏ. அதுக்கு என்ன பண்ணுவோம்? இன்டீரியர் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட் என்ன வந்துடும் உங்களுக்கு? ஏ காம்ப்ளிமெண்ட் ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம்னா, ஏ காம்ப்ளிமெண்ட்னா இந்த செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். A1, A2, இந்த செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னென்னா, அது ஒரு வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ரலிட்டி. இதை வந்து ஒரு இன்க்ரீஸிங் ஆர்டரில் என்னால் பண்ண முடியும். கரெக்டாக A1, A2, A3 இந்த ஆர்டரில் என்னால் அதை பண்ண முடியும். இந்த ஆர்டரில் இது இருக்கிறத வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிக்கிறேன். அப்போது இன்டீரியர் ஆஃப் என்ன வந்துடும்னா -∞, இதுக்கு காம்ப்ளிமெண்ட்டு, அதாவது A1. ஓகே, காம்ப்ளிமெண்ட்னா ஏ இது வரக்கூடாது. யூனியன் A1, A2 யூனியன் A2, A3 இப்படி எடுத்துடலாமா? இப்படி எடுத்துக்கிட்டே போவேன். லாஸ்ட்டில் AN, இன்ஃபினிட்டின்னு வந்துடும். ஓகே, இப்போ என்ன வரும்னா இன்டீரியர். இப்போது எல்லாமே டிஸ்ஜாயின்ட் செட்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு இன்டீரியர் என்ன வந்து எம்டி செட். அப்போ எல்லாமே எம்டி செட் தான் வரும். இப்போ இதுக்கு வந்து நமக்கு வந்து எக்ஸ்டீரியர் பாயிண்ட் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பவுண்ட்ரி பாயிண்ட் செட் பண்ணலாமா? டோ ஆஃப் ஏன்னா பவுண்ட்ரி பாயிண்ட்க்கு என்ன வரும்? ஏ க்ளோசர் இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட் த ஹோல் க்ளோசர். ஸோ ஏ க்ளோசர் வந்து எம்டி தானே, இன்டர்செக்ஷன் இதை அங்கே எழுதணும். ஏ காம்ப்ளிமெண்ட் த ஹோல் க்ளோசர், ஏ காம்ப்ளிமெண்ட் இதானே, எப்படி எழுதிக்கலாம்? -∞, A1 யூனியன் A1, A2 இப்படி எழுதிக்கிட்டே இருக்கேன். AN, ∞ ஹோல் க்ளோசர். ஸோ எம்டி செட் இன்டர்செக்ஷன். ஸோ எம்டி செட்டுக்கு இன்டர்செக்ஷன் என்ன வந்தால் நமக்கு என்ன, எது வந்தாலும் எம்டி தான் வரப்போகுது. ஸோ அதனால் சரி இருந்தாலும் எழுதிக்குவோம். இது என்ன வரும்னா, இப்போ வந்து க்ளோசர் போது யூனியன் இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், தனித்தனியாக எடுத்துகிட்டு க்ளோசர் எடுத்துக்கலாம். அப்போ எடுக்கணும் -∞, A1 வந்துடும். யூனியன் A1, A2 க்ளோஸ் இன்டர்வல். ஸோ எல்லா இடத்துலையும் க்ளோஸ் இன்டர்வலாக மாறிடும். AN, ∞. ஓகே, இதுக்கு இன்டர்செக்ஷன் ஒரு எம்டி. ஸோ இது செட்டுக்கு என்ன இல்லை, பவுண்ட்ரி பாயிண்ட் இல்லை. ஸோ ஆக்சுவலாக பவுண்ட்ரி பாயிண்ட் என்ன அர்த்தம்னா, ஒரு பாயிண்ட் வந்து ஸ்பேஸில் உள்ள ஒரு பாயிண்ட் வந்து பவுண்ட்ரி பாயிண்ட் எப்போ சொல்லலாம்னா, அது வந்து எக்ஸ்டீரியரும் இல்லாமல் இருக்கணும், இன்டீரியரும் இல்லாமல் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதே தான் எழுதியிருப்போம். இன்டீரியர் இல்லை, எக்ஸ்டீரியர் இல்லை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, இதே மாதிரி இசட்டில் பார்க்கலாமா? இசட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கரெக்டு தானே? அப்புறம் இன்ஃபினிட்டி, இது காம்ப்ளிமெண்ட்டு ஹோல் க்ளோசர் போடுறோம். ஸோ எம்டி வராது. ஓகே, ஸோ எம்டி செட் தான். ஸோ செலக்டட் எக்ஸ்டீரியர் பாயிண்ட் வந்து எம்டி, இன்டீரியர் எம்டி. இப்போ எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு பவுண்ட்ரி பாயிண்ட்ஸாக இருக்குன்னு பாருங்கள். எல்லா பாயிண்ட்ஸும் நமக்கு பவுண்ட்ரி பாயிண்ட்ஸாக இருக்குன்னு. க்ளோஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் கரெக்டு தான். மற்ற எல்லா பாயிண்ட்ஸ் ஓகே, எம்டி செட்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, ஓகே இதே மாதிரி இப்போ ஏ வந்து
இன்டீஜரில் எடுக்கலாமா, இன்டீஜர் ஆர் நேச்சுரல் நம்பர் ஆர் 2 செட்ஸ் எதை எடுத்தாலும் சரி தான் இன்டீரியர் ஏ வந்து எம்டி செட் தான் வரும். இன்டீரியர் வந்து எம்டி செட்டு தான் வரும். அதனால் இது வந்து ஏ இஸ் நாட் ஓப்பன். A is not open. அதே மாதிரி க்ளோஸர் derived set of A வந்து அதுவும் எம்டி தான். ஆனால் A is closed ஆகும். A is closed in R. ஓகே, அப்போ எல்லா பாயிண்ட் இப்போ நிபிட் பாயிண்ட் இல்லாதனால ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸ் வந்து என்ன வரும்னா ஒரு செட். ஸோ எல்லா இண்டிஜுவல் ஸோ ஏ தான் வரும் கரெக்டாக. ஸோ இந்த செட்டில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸ். பவுண்டடு வருமா, பவுண்டடு வராது. ஸோ ஏ இஸ் நாட் பவுண்டட். பவுண்டட் வராது. டென்ஸ்லாம் வராது, டென்ஸ் வராது, அதுக்கு அதுவே டென்ஸாக இருக்காது. சரி சரி ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சு. ஓகே, ஆக்சுவலாக அந்த லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா சரி இதில் தானே பார்த்தோம். ஸோ ஏ க்ளோசர் என்ன வரும்னா ஏ க்ளோசர் வந்து ஏ யூனியன் டெரைவ்டு செட்டு. அதான் நான் வச்சு பார்த்தேன். அப்போ ஏ வந்துருமா, இதுதானே எம்டியாக இருக்குது. அப்போ ஏ க்ளோசர் ஏன்னு வந்துடும். இப்போ ஏன்னு வந்துடும். அப்போது ஏக்கும் இதுக்கும் காமன் ஏல வந்து என்ன இருக்குன்னா A1, A2, AN. அப்போது இந்த செட்டுக்கும் இதுக்கு காமன் எலமெண்ட்ஸ் A1 யூனியன் A2 யூனியன் அதாவது இதுக்கு A1 இதுக்கு A2 அதே மாதிரி இங்கே A3 வரும். அடுத்தடுத்து எழுதும்போது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் AN கிடச்சிடும். அப்போது யூனியன் போடும்போது A1, A2, AN இஸ் ஈக்குவல் டு A. ஓகே, அப்போ என்னென்னா இது ஏல உள்ள எல்லா பாயிண்ட்ஸுமே என்ன இங்கே பவுண்டரி பாயிண்ட்டாக வந்துச்சு. ஓகேங்களா, ரைட். ஸோ அதே தான் இங்கேயும் நடக்கும். ஓகேங்களா, அப்போ ஏ வந்து நாட் பவுண்டட் வந்துருச்சா. பெர்ஃபெக்ட் வராது. பெர்ஃபெக்ட் வருமா பாருங்கள், பெர்ஃபெக்ட் வருமா பாருங்கள். ஏ இஸ் சப்செட் ஆஃப் டெரைவ்டு செட் ஆஃப் ஏன்னு வரணும். ஸோ வராது, ஏன்னா ஏங்கிறது செட்டு, இது வந்து எம்டி செட்டு. அப்போ ஏ இஸ் நாட் பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட் இன் ஆர் வராது. இப்போ வழக்கம் போல் எக்ஸ்டீரியர் பாயிண்ட் என்ன வரும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். எக்ஸ்டீரியர் ஆஃப் இசட்டுக்கு நான் வச்சுக்குவா, எக்ஸ்டீரியர் ஆஃப் செட். அப்போ என்ன அடுத்தது இன்டீரியர் ஆஃப் இசட் காம்ப்ளிமெண்ட். ஓகே, இசட் காம்ப்ளிமெண்ட் எப்படி எழுதிப்போம்னா ஸோ நிறையா வரும். இன்டீரியர் நிறையா செட் வரும். யூனியன் ஜீரோ கமா 1 யூனியன் 1, 2 யூனியன் 2, 3. அதேமாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் அங்கே வரும். ஓகே, தெர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி சப்செட்ஸ். இப்படி வருமா, ரைட். இப்போ இதுக்கு நம்ம எக்ஸ்டீரியர் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ்டீரியர் பாயிண்ட் என்ன வரும்னா ஸோ எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இல்லைங்களா, இன்டீரியர் இது வந்துடும், இது வந்துடும். அந்த ஆக்சுவலாக என்னென்னா அந்த அந்த பாயிண்ட்ஸை தவிர எல்லாமே வந்துடும். ஆர் மைனஸ் செட்டு. ஓகேங்களா, எக்ஸ்டீரியர் பாயிண்ட் என்ன ஆர் மைனஸ் செட். ஸோ இன்டீரியர் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன வந்துடும்னா இப்படி வந்துடும். இந்த கலெக்ஷன் அப்படியே வந்துடும். அப்போ இது வந்து என்னது ஆர் மைனஸ் செட்டு. இந்த பாயிண்ட்ஸ் மட்டும், இந்த எண்டிங் பாயிண்ட்ஸ் மட்டும் வராது. ஓகேங்களா, ஓகே. அடுத்து பவுண்ட்ரி ஆஃப் செட். அப்போ அதுக்கு என்னென்னா செட் க்ளோசர் இன்டர்செக்ஷன் செட் காம்ப்ளிமெண்ட் ஹோல் க்ளோசர். இப்போ செட் க்ளோசர் என்ன வரும், செட் இஸ் க்ளோஸ்டு. இதுதான் நீங்கள் எழுதியிருக்கோம் இன்டீரியர் இதானே. ஆக்சுவலாக அந்த செட் அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். ஹோல் க்ளோசர் நிறைய எழுதுவோம். 0, 1 யூனியன் 1, 2 ஓப்பன் யூனியன் 2, 3 இப்படியே எழுதிக்கிட்டே போவோம். ஓகே, ஸோ எடுக்கும்போது என்ன வந்துடும், க்ளோசர் வரும்போது 0, 1 வந்துடும். ஓகேங்களா,
இது தனித்தனியாக எடுக்கும்போது அதே மாதிரி யூனியன் இது க்ளோஸ்ன்றலாம் மாறிடும். க்ளோஸருக்கு தனித்தனியாக நம்ம எழுதிக்கலாம், படிச்சிருக்கோம் க்ளோஸர் ப்ராப்பர்ட்டி. தனித்தனியாக அப்ளை பண்ணும்போது க்ளோஸர் இண்டிவிஜுவலாக எடுத்துக்கலாம், அப்படி வரும்போது இந்த மாதிரி வந்துடும். அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் காமன், இதுக்கும் காமன் எலமெண்ட்ஸ் என்ன வரும்னா 0 1. ஓகே, அதே மாதிரி இதுக்கும் காமன் எலமெண்ட்ஸ் வந்து 1 2 2 3 இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் இங்கே வரும். அப்போ கடைசியில் நீங்கள் ஃபைனலாக எடுத்து பார்த்தாச்சுன்னா எல்லா இசட்டே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு பவுண்டரி பாயிண்ட் வந்து செட்டுக்கு பவுண்டரி பாயிண்ட்ஸ் வந்து செட்டு. ஓகே, நெக்ஸ்ட் இதே தான் சேம் லாஜிக். ஓகே, இப்போ செட்டுக்கு போட்டுருவோம், அதே மாதிரி எண்ணுக்கு போட்டால் எண்ணு வரப்போகுது, 2Z போட்டால் 2Z வரப்போகுது. ஓகே, லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஏங்கிறது Q இன்டர்செக்ஷன் 0 1. ஸோ 0 1ங்கிற செட்டில் ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா 0 1ங்கிற இன்டர்வலில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் ரேஷனல் பாயிண்ட்ஸ். 0 1ங்கிற இன்டர்வலில் இருக்கக்கூடிய ரேஷனல் எல்லாமே கலந்துருக்கும், அதில் உள்ள ரேஷனல் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது ஓப்பன் பார்க்கலாமா? இன்டீரியர் ஆஃப் ஏ என்ன வரும்? ஸோ ஆக்சுவலாக நம்ம ஆரில் பேசியிருக்கோம். ஓகேங்களா? ஆரில் பேசியிருக்கிறதுனால எந்த ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும், ஒரு பர்டிகுலர் ரேடியஸ்க்கு ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும் அதில் ரேஷனல் பாயிண்ட்ஸ் இரேஷனல் பாயிண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், அதனால் எம்டி வந்துடும். அதனால் ஏ இஸ் நாட் ஓப்பன் இன் ஆர் டி வித் ரெஸ்பெக்ட் டு யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸ். டெரைவேட்டிவ் செட் என்ன வரும்னு பார்க்கலாமா? டெரைவேட்டிவ் செட் என்ன வந்துடும்? ஸோ 0 என்னது லிமிட் பாயிண்ட்டாக வரும், 1 லிமிட் பாயிண்ட்டாக வரும். ஸோ உள்ள எல்லா பாயிண்ட்ஸுமே லிமிட் பாயிண்ட்ஸாக வந்துடும். ஓகே, 0 1. ஓகே, இப்போ ஏ க்ளோஸர் போடும்போது என்ன வந்துடும்னா ஏ யூனியன் டெரைவேட்டிவ் செட்டு போடுவோமா? இப்போ 2 செட்டுக்கும் யூனியன் போடுறோம். ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுமே என்ன சொல்லணும்? டெரைவேட்டிவ் செட்டு வந்து டெரைவேட்டிவ் எப்படி போட்டுருக்கோமா? இன்டீரியர்னா என்ன இருக்குன்னா டி ஆஃப் ஏன்னு இருக்கும். ஓகே, அப்போது இந்த கண்டிஷன் கொண்டு வரணும். லிமிட் பாயிண்ட் தானே சொல்ல போகிறோம். எவ்ரி லிமிட் பாயிண்ட் இஸ் பாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லணும், க்ளோஸ் வந்துடும். இப்போ டெரைவேட்டிவ் செட்டில் 0 1 இருக்கா, இது இதோட சப்செட்டாக இருக்காது. அதனால் என்ன வராதுன்னா ஏ இஸ் நாட் க்ளோஸ்ட் இன் ஆர் டி. ஓகேங்களா? ஸோ வந்து க்ளோஸ்டு வராது. ஓகே, ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வரும் பாருங்க. ஸோ செட்டே தான். ஸோ இதுக்கு வந்து ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸ் வராது. ஐசோலேட்டட் ஆஃப் ஏ வந்து எம்டி செட். ஓகே, அப்போ டென்ஸ்லாம் இங்கே வராது. நோவர் டென்ஸ் இன் ஆர் வராது, டென்ஸ் இன் ஏ வராது. ஓகேங்களா? செப்பரபிள் வந்துடும். ஓகேங்களா? சப்ஸ்பேஸ் ஆஃப் செப்பரபிள் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ செப்பரபிள் வந்துடும். நோவர் டென்ஸ் வருமா பார்க்கலாமா? நோவர் டென்ஸ்னா இன்டீரியர் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட், ஏ க்ளோஸர் கண்டுபிடிக்கணும். இன்டீரியர் ஆஃப் இதுக்கு க்ளோஸர் என்ன வந்துருக்கும்? 0 1. ஓகே, கரெக்டு தானே? ஏ க்ளோஸர் வந்து 0 1 வந்துடும். ஏ கூட ஜாயின் பண்ணும்போது க்ளோஸர் 0 1. இப்போ இதுக்கு இன்டீரியர் கண்டுபிடிக்கும் போது ஓப்பன் 0 1 வந்துடும். இப்போ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி. இப்போ இட்ஸ் நாட் nowhere dense. Therefore A is not nowhere dense. Dense in R. Okay, right. So boundary points நீங்கள் அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸ்டீரியர்லாம் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். எக்ஸ்டீரியர் என்ன வரும்? சரி எழுதுவோம். எக்ஸ்டீரியர் ஆஃப் Q இன்டர்செக்ஷன் 0 1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்டீரியர் ஆஃப் இதோட காம்ப்ளிமெண்ட் Q இன்டர்செக்ஷன் 0 1ஓட காம்ப்ளிமெண்ட். இப்போ இதுக்கு என்னென்னா காம்ப்ளிமெண்ட்னு அர்த்தம்னா டிமார்கன்ஸ் லா, Q காம்ப்ளிமெண்ட் யூனியன் 0 1ஓட காம்ப்ளிமெண்ட்.
ஓகே, இது ஏன் இவ்வளோ பேசுகிறோம்? ஆக்சுவலாக 0,1 இல்லை எல்லா டெசிமல் பாயிண்ட்ஸ் இல்லை, Q,1க்கு காம்ப்ளிமெண்ட்டு. ஓகே, Qக்கு காம்ப்ளிமெண்ட் செட் ஆஃப் ஆல் R மைனஸ் Q யூனியன் 0,1க்கு காம்ப்ளிமெண்ட் என்ன வரும்னா R மைனஸ் 0,1 தவிர மற்ற எல்லா பாயிண்ட்ஸும் எடுக்கணும். இப்போ R க்ளோஸ் இன்டர்வல் 0,1 வந்துடும். ஓகே, இன்டீரியர் ஆஃப் R மைனஸ் Q. ஸோ எம்டி, இதுக்கு எம்டி வந்துடும். ஐ வித் ரெஸ்பெக்ட் இதுதானே பேசுகிறோம், எம்டி வந்துடும். ஸோ ரெண்டுக்குமே எம்டி தான் வந்துடும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டீரியர் பாயிண்ட் வந்து வராது. பவுண்ட்ரி பாயிண்ட் பார்க்கலாமா? டோ ஆஃப் ஏ க்ளோஷர் intersection A complement the whole closure. A closure வந்து இங்கே பார்த்தோம், A closure வந்து க்ளோஸ் இன்டர்வல் 0,1 intersection A complement இங்கே எழுதியிருக்கிறோமா? இதில் A complement R minus Q union R minus 0,1 இதுக்கு காம்ப்ளிமெண்ட், இதுக்கு ஹோல் க்ளோஷரா? ரைட், 0,1 இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, ஓகே இது தனித்தனியாக எழுதிக்கலாம். R மைனஸ் Qக்கு க்ளோசர் போடும்போது Rன்னு வந்துடும், இது க்ளோசர் போடும்போது Rன்னு வந்துடுமா? இதுக்கு க்ளோசர் போடும்போது என்ன வந்துடும்? 0, ரியல் நம்பரில். ஓகே, ஸோ அது கொஞ்சம் மாற்றி எழுதிட்டு வருவோம். R மைனஸ் Qனா மைனஸ் இன்ஃபினிட்டி, 0 யூனியன் 1 to infinity. ஓகே, இது க்ளோசர் போடுறோம். இப்போ 0,1 இன்டர்செக்ஷன் இது Rன்னு வந்துடுச்சு. இப்போ இது க்ளோசர் போடும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி, 0 1 to infinity வந்துடுச்சு. ஓகே, ரைட். இப்போ இதுக்கு டிமார்கன், இது ரெண்டுக்கும் காமனாக உள்ளது 0,1 யூனியன், இதுக்கு காமனாக உள்ளது 0, இதுக்கு காமனாக உள்ளது 1. இப்போ 0,1 தான் நமக்கு பவுண்டரி பாயிண்ட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.